கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளுக்கு கர்த்தர் தருகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 138 1வது வசனம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த அருமையான சங்கீதத்தில் தாவீதை கொண்டு ஆண்டவருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு ரகசியம் என்னவென்றால், முழு இருதயம். எதை செய்தாலும் நம்ம முழு இருதயத்தோடு செய்தோன்னா அதுதான் ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமாம். நம்ம நினைப்போம் குடிக்கிறது, சண்டை போடுகிறது, கெட்ட வார்த்தை போடுறது இதுதான் பாவம்னு நினச்சிருப்போம். ஆனால் தேவ ஜனமே, நம்ம இருதயத்தில் இருந்து வராதது பாவம். ஆவிக்குரிய சிந்தனையில் இருந்து வராதது நம்மளை தேவனை விட்டு தூரமாக கொண்டு போகும். அப்போ முழு இருதயத்தோடு அவர் தேவனை துதிச்சிருக்கிறாரு. அவர் அநேகருக்கு முன்னாடி சாட்சியாக இருந்திருக்கிறாரு. அந்நிய தேவங்களுக்கு முன்னாடி தன்னுடைய தேவனை உயர்த்தி இருக்கிறாரு. இதெல்லாம் செய்கிறதற்கு ஊன்றுகோலாக இருந்தது முழு இருதயம். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவரை நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடு நம்ம அவரை அன்பு கூறணுமா. அப்படி அன்பு கூறும் பொழுது தான் தேவச்சனமே, கர்த்தருக்கும் நமக்கும் இடைவெளியே இருக்காது. சில நேரம் நம்ம சிலருடைய பேச்சுவார்த்தை பிடிக்கலன்னா அவர்கள் கூட பேசாமல் கொஞ்சம் மனஸ்தாபம் ஆகி ஒரு 6 மாதம் பேசாமல் இருப்போம். பிறகு எந்தாவது ஒரு கல்யாண வீட்லேயோ இல்லை ஒரு நல்ல விஷயங்கள் எதுலையோ அது காணும் பொழுது பேசிக்கொள்வோம். அப்போ அந்த 6 மாதம் இடைவெளி ஆனது. அதனால் நிறைய காரியங்கள் உறவுகளில் பிரிவு உண்டாச்சு. ஆனால் தேவனிடத்துலையும் இப்படி சத்துரு நம்மளுடைய வாழ்க்கையில் பிரிவை கொண்டு வர வேண்டும் விரும்புகிறான். அதாவது இந்த செங்கல் சூளையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் செங்கல்லாம் வரும். அந்த செங்கல் சூளை கூட அப்படியே கட்டுக்கட்டாக அழகாக கட்டி அமைச்சிருப்பாங்க. ஆனால் அதில் இடையில அந்த தீகளை போடுறதுக்காக, தீயை மூட்டுறதுக்காக கேப் விட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீடை செங்கல்னால் அடுக்கிறோன்னா ஜன்னல் உண்டுனா மட்டும்தான் ஜன்னலுக்கு இடைவெளி இருக்கும். மற்றபடி வீடில் பல இடங்களில் செங்கலை கரெக்டாக அடுக்கலைன்னா, ஒரு 4 செங்கலை உருவிட்டோன்னா அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும். இதுதாங்க இடைவெளி. நம்ம லைஃப்பில் இடைவெளி, நம்ம பல்லை கூட எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பல்லில் 4 பல்லு போயிட்டுனா இடைவெளி உண்டாயிரும். எங்கெல்லாம் இடைவெளி உண்டாகுதோ அங்கெல்லாம் பாதிப்பு இருக்குது. மிகவும் வேகமாக வரக்கூடிய ட்ரெயின் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த தண்டவாளத்தில் ஒரு 4 தண்டவாள பல்களை எடுத்து விட்டோம் என்றால் ட்ரெயின் கவர்ந்து விடும். ஸோ நம்ம லைஃப்பும் தேவனோடு உள்ள இடைவெளி உண்டாகி விட்டுனா நம்மளுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனை வந்துடும். ஸோ தேவனோடு நெருங்கி இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார், உள்ளத்தில் உணர்த்தி கொண்டே இருப்பார். வர்றதுக்கு முன்னாடியே பேசுவார். இன்றைக்கி மத்தியானம் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை காலையிலே பேசிடுவார். திடீர்னு நைட்டு தட்டி எழுப்புவார். காலையில் எழும்பி நம்ம உட்காந்துருப்போம். 3 மணி 2 மணிக்கு எழும்பி உட்காருவோம். ஏன்டா இப்போ தூக்கம் போச்சுன்னே தெரியாது. சில நேரம்லாம் அதிகாலையில் அசந்து தூங்கும் பொழுது நல்லா கொசு கடிக்கிறது போல இருக்கும், ஏதோ பூச்சி கடித்தது போல இருக்கும். ஒரு தேவ மனிதன் சொல்கிறாரு, இதெல்லாம் தூதர்களுடைய ஒரு அனுபவமாக. தூதர்கள் நம்மளை எழுப்புறதுக்காக ஒரு கொசுவையோ இல்லை ஒரு பூச்சியோ அனுப்புவாங்க. அப்போ அது கடிக்கும் பொழுது நம்ம எழும்பிடுவோம். எதற்கு? தேவனை தேடணும். வருமுன் காப்பதே நலம். இந்த இடி தாங்கின்னு சொல்லுவாங்க. இந்த இடி தாங்கி வச்சா பெரிய பில்டிங் பாழாகாது, உடையாது. இல்லை அதுக்குள்ளாடி கரண்ட் ஃபியூஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். ஃப்ரிட்ஜ் அடிச்சுட்டு போயிடும், டிவி அடிச்சுட்டு போயிடும். அதில் உள்ள எல்லா அந்த ஹோட்டலில் உள்ள எல்லாமே அடிபட்டுரும். ஆனால் ஒரு சின்ன இடி தாங்கி எப்படி பாதுகாக்குதோ, கர்த்தருக்கும் நமக்குள்ள உறவை நம்ம அற்பமாக நினைக்க முடியாது. அதிகாலையில் எழுப்புறாரு, ஜெபிக்க தானே போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிடவே கூடாது. ஏன்னா அது உயிரிலும் மேலானது. ஜெபம் என்பது, வேத வசனம் என்பது உயிரிலும் மேலானது. கிருபை மேலானது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கிருபை ஜீவனை காட்டிலும் கிருபை மேலானது. அப்போ நம்ம தேவனோடு உள்ள உறவு இருக்குது பார்த்தீங்களா, கேப் வராமல் பார்த்துக்கிடணும். அதுக்கு தான் முழு இதயம் உதவி செய்கிறது. நீங்கள் எங்கேனாலும் தேவனுக்காக நிற்கணும்னா முழு இதயம் தான். யாரெல்லாம் அறகுறை இருதயமாக இருக்கிறாங்களோ அவங்களால சாதிக்க முடியாது. ஆண்டு சொல்கிறாரு, முழு இருதயத்தோடு அவரை அன்பு கூறுங்க, அவரிடத்துல நெருங்கி வாங்க. இந்த நாட்களில் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலையோ நீங்கள் முழு இருதயத்தோடு அவர்கிட்ட வரும் பொழுது தேவன் அந்த சித்தத்தை குறித்து வெளிப்படுத்துவார். திருமண தடையா அதை குறித்து பேசுவார். குழந்தை இல்லாமையா அதை குறித்து பேசுவார். வீடு இல்லையா அதை குறித்து பேசுவார். ஊழியத்தில் பிரச்சனைகளே அதை குறித்து பேசுவார். உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்துவார். நீ தவறு செய்யலைன்னு நம்மளை பார்த்து பேசுவார். நம்ம உணர்ந்து கொள்வோம். நம்ம குற்ற மனசாட்சியிலேருந்து விடுதலை உண்டாகும். தேவனுக்காக நான் செய்தும் எனக்கு ஒன்றும் வாய்க்கிலேயே அந்த ஒரு மனசுலேருந்து விடுதலையாகி நான் இத்தனை நாள் குழியில் இருந்தேன், அந்த குழியில் இறங்கினதுனால தான் நான் இன்னைக்கு உயரத்தில் வாரேன். சிங்கக்கவியில் போனதுனால தான் இன்னைக்கு உயர்த்தப்படுகிறேன். ஏன் ஆண்டவரே சிங்கக்கவி, ஏன் ஆண்டவரே செங்கடல், ஏன் ஆண்டவரே கோலி
கோலியாத்து. ஏன் ஆண்டவரே பிரச்சனைன்னு ஜெபித்து கொண்டு இருக்கிற நமக்கு ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற உயர்வுகளை காட்டி தருவார். அதனால தான் தேவச்சனமே நமக்கும் கத்தருக்கும் கொஞ்சம் கூட இடைவெளி வராமல் அவரோடு இணைந்து இருக்க கத்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அன்று யோவான் என்ற அப்போஸ்தலர் உம்முடைய இருதயத்தில் சாய்ந்திருந்து உங்கள் இருதயத்தை துடிப்பை கேட்டாங்களே, இன்னைக்கு எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் கிருபை தாங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு பேருக்கும் தேவனுடைய அந்த கிருபை, தேவனோடு நெருங்குகிற கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்குற கிருபை இன்னைக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. தூதர்களை உங்களுக்கு முன்னாடி அனுப்புகிறார். நீங்கள் சமாதானத்தை உணர்வீங்க, ஜெபிக்கும் போது அபிஷேகத்தை உணர்வீங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நீங்கள் உணர்வீங்க. தேவனுடைய கிருபை இன்னைக்கு உங்கள் மேலே 7 மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தேவனோடு நெருங்கணும்னு உள்ள சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கறதுனால இதை காட்டில் ஒரு உன்னதமான சத்தியம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தேவனோடு நெருங்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும். The world first blessing is hearing the voice of God. அதை காட்டிலும் ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது தேவச்சனமே. அதை நீங்கள் கேட்கறதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி அப்பா. திறந்த வாசல்களை தூதர்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்க. பேதுருவுக்கு திறந்த வாசலை கொடுத்த தேவன் உங்களுக்கும் சிறையிருப்பில் இருந்து திறந்த வாசல் வருகிறது. பேதுருனுடைய சிறையிருப்பை மாற்றி பேதுருவை வெளியே கொண்டு வந்தார், சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதே ஆண்டவருடைய வல்லமை உங்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. விடுதலையாக இருப்பீர்கள். நன்றி அப்பா. எல்லா துதிகான மகிமையுமாக்கு இந்த நாள் இன்பமாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நாட்களில் நம்ம ப்ரேயர் டைம் சேனல், காட்ஸ் பவர் டிவி எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்கிறோம், வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் WF மூலமாக அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை அறிகிறோம். வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ந்து ஆவியானவர் நடத்துகிறபடி நம்ம சேனல்களில் போடுவோம். நீங்கள் தொடர்ந்து கவனித்து கொள்ளுங்கள். நாளைய தினத்தில் வீடியோ இருக்காது, இன்றைக்கி ஈவினிங்கும் இருக்காது. அப்படி ஏதாவது வீடியோக்கள் போட வேண்டிய ஒரு சித்தமானால் நாங்கள் ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். தேவ ஜனங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.